ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ஏலகிரியில் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம், எந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு எப்படி போனோம்னா, ஒரு கிராமம் மாதிரி இருக்கும். அந்த கிராமத்துக்குள்ளே போனால் தான் வந்துட்டு அந்த ஹோட்டல் இருக்கும். இப்போ நான் போகிற வழியிலே ஒரு லாங் சைடில் ஒரு பெரிய பில்டிங் தெரியுதா, இதுதான் நாங்கள் புக் பண்ண ஹோட்டல். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் நேம் வந்து ஏஆர் தங்கக்கோட்டை. உள்ளே என்ட்ரு ஆகிறப்பவே பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய பேலஸ்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த வால்லலாம் வந்துட்டு ராஜா, அப்புறம் வந்துட்டு ராணி, அப்புறம் டான்சர்ஸ், இந்த ஸ்டாச்சுலாம் வந்து அந்த பில்டிங் ஹாலில் இருந்துச்சு. பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. பிகாஸ் வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரி இல்லை, ஒரு பேலஸ்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஸோ நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோடனே டேரெக்டாக வந்து ரிசப்ஷன் தான் போனோம். ரிசப்ஷன் எங்கே இருக்குன்னா, மெயின் பிளாக்கில் தான் இருக்குது. உள்ளே போயிட்டு ரிசப்ஷனை பார்த்தா அது வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படின்னா, அந்த ராஜா வந்துட்டு மந்திரிங்கெலாம் வச்சு ஒரு மீட்டிங் போடுற பிளேஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி செட்டப்பில் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயின் பில்டிங்லேயே நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு. அந்த மெயின் பில்டிங்லேருந்து நம்ம வெளியே வந்து பார்த்தோம்னா, ரைட் சைடு அப்புறம் லெஃப்ட் சைடு அப்படியே வந்து மெயின் பில்டிங்கோட பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து பிளாக்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. ஒரு ஒரு பிளாக்லேயும் வந்து 4 ரூம்ஸ் இருக்கும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ரூம், அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஃபுல் அந்த ஹோட்டலோட வியூ. இந்த எல்லா பிளாக்ஸ்க்கோட சென்டர் பாயிண்ட்டாக தான் ஸ்விம்மிங் பூல் வச்சுருப்பாங்க. ஸ்விம்மிங் பூல் அப்படியே பேக் சைட்லேயுமே ஒரு மினி ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு கேஃப்டேரியா வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ரூமு. உள்ளே ஓப்பன் பண்ணால் டோரோட பேக் சைடில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் சின்ன கபோர்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே மெயின் டோரோட ஆப்போசிட்டில் தான் வாஷ்ரூம். வாஷ்ரூமில் போனீங்கன்னா டாய்லெட், அப்புறம் ஷவர் பிளேஸ் இருக்கும். அதில் முக்கியமாக என்னென்னா பாத் டப் இருந்தது. அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி எனக்கு. ஸோ பாத்ரூமும் பெருசு தான். இதுதான் பாத்ரூம். அப்படியே பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோன்னா நம்மளோட ரூம் வந்துடும். ரூமில் வந்துட்டு ஒரு சின்ன டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்க பெட்டில் வந்துட்டு ஒரு 4 பேர், அதாவது பேரண்ட்ஸ் 2 பேர், 2 சின்ன குழந்தைங்க படுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இதுதான் ரூமோட ஃபுல் வியூ. செம்ம ஸ்பேஷியஸாக இருக்கும். அப்படியே நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிலேருந்து நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல், தென் ஆப்போசிட்டில் இருக்க பிளாக்ஸை பார்க்கலாம். நாங்கள் அந்த மாதிரி ரூமை தான் செலக்ட் பண்ணோம். இது வந்து ஸ்விம்மிங் பூல் வியூ ரூமு. அப்படியே பால்கனியில் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊஞ்சல் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சிட்டிங் ஏரியா, அதாவது டேபிளில் கொடுக்காம இந்த மார்பிள்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பால்கனிலேருந்து பார்த்தா எல்லா வியூவுமே செமையாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ரூமுக்கு அப்படியே பேக் சைடு வந்து குழந்தைங்க விளையாடுற ப்ளே ஏரியா இருக்கும். அதுவுமே செம்ம பெருசு. பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இதுதான் நான் தங்கியிருந்த ஹோட்டலோட வியூவும் ரூமோட வியூவும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.